This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பதிவுல தைப்பூச விரதம் எப்படி மேற்கொள்றது, 48 நாள் 21 நாள் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க வரக்கூடிய தினத்துல எத்தனை நாட்களுக்கு விரதம் இருக்கலாம், இந்த நாள்ல விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் மற்றும் தைப்பூச தினத்துக்கான சிறப்புகளையும் நம்ம பார்க்க போறோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இன்னைக்கு பல பேருக்கும் இஷ்ட தெய்வமா விளங்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யறவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாளும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. முருகனுடைய கோவிலுக்கு நேரா போய் வழிபடுறவங்களுடைய எண்ணிக்கையும் சரி, முருக மந்திரங்களை தேடி தேடி படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் சரி அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அப்பேற்பட்ட முருகனுக்கு வழிபாடு செய்ய தை மாதத்துல வரும் தைப்பூச திருநாள் மிகவும் உகந்த ஒரு நாளாகும். இந்த தைப்பூசத்துக்கு முந்தைய 48 நாள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருக்கிறது எப்பவுமே வழக்கம். இந்த வருஷம் அதாவது 2025ஆம் ஆண்டுல பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசம் வருது. அதனால 48 நாள் விரதம் இருக்கிறவங்களும் 21 நாள் விரதம் இருக்கிறவங்களும் ஏற்கனவே விரதத்தை ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில வளர்ச்சி கிடைக்க, செல்வம் பெருக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட, பலவிதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுபடவும் முருகப்பெருமான மனதார வேண்டி இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த 48 நாள் 21 நாள் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க 9 நாள் இல்லனா 6 நாள் கூட விரதம் கடைபிடிக்கலாம். அப்படி எதுவுமே முடியாதவங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முருகப்பெருமான நினைச்சு தைப்பூச தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே போதும். தைப்பூச தினத்தன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கு முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது அதிகாலையில எழுந்து குளிச்சு வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு விரதம் இருக்கீங்களோ அந்த கோரிக்கைய சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. கூடவே நீங்க வீட்டுல இந்த மாதிரி மணப்பலகை மேல முருகனுடைய படம் இருந்தா அதை வச்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால அலங்கரிச்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை உங்க வீட்டு பூஜை அறையிலும் கூட நீங்க செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் முருகனுக்குரிய விளக்குகள் எல்லாம் இந்த நாள்ல ஏத்தி வைக்கலாம். ஓம் விளக்குகள், மயில் விளக்குகள் இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமானது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்வாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன வேண்டுதல் நிறைவேறணும்னாலும் சரி, கந்தனின் காலை பிடிச்சா வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிடும். 48 நாள் 21 நாள் விரதம் இருக்கிறவங்க தினமும் கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டிலேயே எளிமையா விளக்கேற்றி முருகனுடைய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் இந்த மாதிரியான முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே சொல்ல தெரியாதவங்க கூட நெற்றியில திருநீர் வைக்கும் போது மட்டும் இல்லாம எப்பவுமே மனதுக்குள்ள ஓம் சரவண பவங்கிற மந்திரம்